Hi friends, வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் சரிங்களா TNPL இருந்து வந்திருக்கிற செகண்ட் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை காமனாகவே வந்து நீங்கள் நம்ம குரூப்பில் செக் பண்ணிங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும் சரிங்களா. இல்லை நீங்கள் டெலகிராமில் இருந்தீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஃபுல் டீட்டெயில்ஸும் ரெண்டு வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் செக் பண்ணுறப்ப லிங்க் இல்லைனா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த லிங்க் வந்து வந்துடும் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து பிளான்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி போஸ்ட் கேட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கல்வி தகுதி, என்ன ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ காலியிடங்கள் அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த போஸ்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன். இந்த ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஸ்கில்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க சரிங்களா. இதில் மொத்தம் வந்து 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவங்க கேட்டிருக்காங்க. இது எங்கே அப்படின்னா மணப்பாறை தாலுகா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற TNPL யூனிட் 2க்கு வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் எந்த இடத்துல நான் என்ன டீட்டெயில்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அப்போ தான் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்டிருந்தால் தான் வரும். நீங்கள் நார்மலாக ஜஸ்ட் வீடியோவை மட்டும் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ரிப்ளையே வராது சரிங்களா. அதனால் உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் வேணும், கரெக்டான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்டால் அதை மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக வந்து ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் டெலகிராம்லையும் கேட்கலாம் சரிங்களா. டெலகிராமில் ஃப்ரீ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சப்போஸ் வரலனாலும் டெலகிராமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோ லிங்க் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்துடலாம் சரிங்களா. இதில் 4 விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் சரிங்களா. ஒன்று வந்து கெமிக்கல், ஒன்று மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமென்ஷன் சரிங்களா. இந்த ஸ்கில்டு ஒர்க்குக்கு தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இது மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிப்ளமோ ஹோல்டர்ஸ், SSLC அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. மொத்தம் இது ஒரு 84 வேக்கண்ட்டுக்கு வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து ஸ்கில்டு C கெமிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்கில்டு B கெமிக்கல் யூனிட் 2ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 41 வேக்கண்ட்டு சரிங்களா. இந்த வேக்கண்ட்டை கரெக்டாக வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் சொல்லி தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதோட சேலரின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் 10th இந்த மாதிரி ITI முடிச்சவங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம சம்பள விகிதத்தை நம்ம பார்த்துடலாம். அடுத்து மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் ஃபார் யூனிட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மொத்தம் 21 வேக்கண்ட்டு. இதுவும் கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வந்து இந்த லிஸ்ட் ஆஃப்ல இல்லை அப்படின்னா நீங்கள் பொது பிரிவுனா கூட நீங்கள் வந்து போட்டி போடலாம் சரிங்களா. அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் ஓகேங்களா. எலக்ட்ரீஷியன் யூனிட் 2 இதுக்கு வந்து 12 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் தனியாக வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து இன்ஸ்ட்ருமென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க 10 ஓகேங்களா. 10 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து CB, DC யூனிட் 2 அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 10 வேக்கண்ட்டு. இதுவும் கம்யூனிட்டி வைஸ் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு அப்ளிகேஷன் பிரிண்டர் எடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்து செமி ஸ்கில்டுக்கு வந்து மாத சம்பளம்னு பார்க்குறப்போ 41,596 ரூபா சரிங்களா. உங்களுக்கான மந்த்லி CTC பேமெண்ட்டு. அடுத்து செமி ஸ்கில்டு B கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47,459 ரூபா. அடுத்து ITI NTC செமி ஸ்கில்டு ITI ஹோல்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கான சம்பளம் 40,949. ஸ்கில்டு ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து 45,892 ரூபா சரிங்களா. இப்போ குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செமி ஸ்கில்டு கெமிக்கலுக்கு பார்த்துடலாம். 41 வேக்கண்ட் தான். நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி தான் கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சுருக்காங்க. இந்த வேகன்ஸை இந்த TNPL பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு வந்து சான்சஸ் இல்லை சரிங்களா. எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சான்சஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சம்பளமும் ஒரு நல்ல சம்பளம் தான் சரிங்களா. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமாக வந்து டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கணும், இல்லைனா கெமிக்கல் டெக்னாலஜி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், இல்லைனா பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி நீங்கள் வந்து படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1/12/2020 அன்னைக்கு உங்களுக்கான ஏஜ் லிமிட் பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30ம்,
பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் முஸ்லீம்ஸ்க்கு வந்து 32. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் தான் சரிங்களா. மேக்ஸிமம் ஏஜ், மினிமம் ஏஜ் வந்து 30 ஓகேங்களா. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே செமி ஸ்கில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி கேட்டகரிக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 30 சரிங்களா. மேக்ஸிமம் அவங்க கொடுக்கல. இந்த 1/12/2020 அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து அவ்வளோ ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்குறப்ப 5 வருஷம் வந்து கேட்குறாங்க. செமி ஸ்கில்டுக்கு வந்து 5 வருஷமும் செமி ஸ்கில்டு பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷமும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஹை ஸ்பீடு பேப்பர் மிஷின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாக் வந்து எடுக்கணும், இந்த வேப்பரிங் வந்து செய்கிறதுக்கு தெரியணும், கலர்ஸ் வந்து கண்ட்ரோலிங் பண்ண தெரியணும், இந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் வந்து மிக்ஸ் பண்ண தெரியணும், பார்டர்ஸ் லைன்ஸு இந்த பேப்பர்லாம் என்லார்ஜ் பண்ணுறது, கட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்கில்லில் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களோட கம்பெனியில் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செமி ஸ்கில்டு மெக்கானிக்கல் 21 வேக்கண்ட் ஆல்ரெடி கம்யூனிட்டி வைஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டோம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு என்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டட் ட்ரேடில் வந்து 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். நேஷனல் அப்பண்டிஸ் வந்து சரிங்களா, அண்ட் நேஷனல் அப்பண்டிஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த அப்பண்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். நீங்கள் அப்பண்டிஸாக முடிச்சிருந்தாலும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க வேண்டாம் சரிங்களா. ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சேம் எல்லாத்துக்கும் அதே தான், 30, 32, 35 அதே மாதிரி தான். இது எல்லா விதமான பதவிகளுக்கும் சேம் இதே தான். சேம் இதே செமி ஸ்கில்டு டிக்கும் செமி ஸ்கில்டு சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து 5 வருஷம், சிக்கு வந்து 10 வருஷம். சேம் அதே தான். இந்த டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்வலப்ஸு, அப்புறம் மிக்ஸ் பண்ணுறது, கலர் ரெஃபர் பண்ணுறது, ரேப்பரிங் பண்ணுறது, இது எல்லாமே பவர் தான். பவர் பிளான்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான நாலேஜு, பேப்பர்ஸ் வந்து என்லார்ஜ் பண்ணுறது, இதுக்கான நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டேட்டிங், சர்வீசிங், வேப்பரிங் ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மிஷினில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கில்டு வேலுக்கு எலக்ட்ரீஷியன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வேக்கண்ட் இருக்குது. இதுவும் எஸ்எஸ்எல்சி முடிச்சு எலக்ட்ரீஷியன் ட்ரேடில் வந்து நீங்கள் 60% ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். இதுவும் நேஷனல் அப்பண்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேம் ஏஜ் லிமிட் அதே தான். ஸ்கில்டு டிக்கு வந்து 5 வருஷம், ஸ்கில்டு சிக்கு வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. சேம் இதே தான். இது எலக்ட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் பிரேக்கிங், பவர், மோட்டார் கண்ட்ரோல், இந்த ஸ்டார்டர் மோட்டார், ஸ்டார் டெல்டா மோட்டார்ஸ், இந்த மாதிரிலாம் மோட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மோட்டர்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இருக்கணும். பேசிக்காக உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அது வந்து தெரிஞ்சிருக்கணும். எங்கே வந்து கரெக்டாக ஓவர்லோட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ட்ரிப் ஆனால் என்ன ஆகுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா இது ஒவ்வொன்றும் நான் படிச்சோம்னா வீடியோட லென்த் வந்து ரொம்பவே ஹையாக போயிட்டுருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமேஷன் ஸ்கில்டு ஒர்க்குக்கு, இதுக்கு வந்து 10 வேக்கண்ட் தனியாக அதுவும் பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் வந்து டிப்ளமோ இன்ஸ்ட்ருமேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லை இன்ஸ்ட்ருமேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சு என்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமேஷன் மெக்கானிக் ட்ரேடில் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். அப்புறம் அப்பண்டிஸும் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ ஹோல்டருக்குன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் 30, 32 சேம் தான். ஐடிஐக்கும் அதே தான், டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் சேம் ஒரே ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. செமி ஸ்கில்டு ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி கேட்டகரிக்கு வந்து 30 தான் ஏஜ் லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ ஹோல்டருக்கு 5 வருஷமும், ஸ்கில்டு பி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா. அதே போல் தான் இது தெர்மல் பவர் பிளான்ட் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும். தெர்மல் பவர் பிளான்ட் சொல்லியிருக்காங்க. கேண்டர் ஷுட் பி ஹேண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரியல், உங்களுக்கு வந்து அந்த ஒயரிங் கேபிள்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது, பிஎல்சி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இது பண்ணுறது, அந்த ப்ரோக்ராம்ஸ் லார்ஜ் சைஸு பேப்பர் கண்ட்ரோல் பண்ணுற அந்த நாலேஜெலாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் ஐடிஐயில் கண்டிப்பாக எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இது. அதே போல் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கோ இல்லை அப்பண்டிஸ் ட்ரைனிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கான டிப்ளமோஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். கேட்டிருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். அதே போல்
அப்ரண்டிஸும் சேம் அதே மாதிரி தான், நீங்கள் அந்த ஆக்டில் தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலியமாக தான் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் போடணும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் போகிறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3/12/2020, லாஸ்ட் டேட் 18/12/2020. உங்களோட டாக்குமெண்ட் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/12க்குள்ளே உங்களோட டாக்குமெண்ட் அவங்கக்கிட்ட ரீச் ஆகிருக்கணும், உங்களோட ஹார்ட் காப்பி. சீஃப் ஜெனரல் மேனேஜர், தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்ட் பேப்பர் லிமிடெட், காகிதபுரம் 639-136, கரூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. சரிங்களா, இந்த இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரே கவரில் போட்டு, சரிங்களா, ஒரே கவருக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து தனியாக வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை கொரியரோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அனுப்பிச்சுட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். 1 2 3 4 5 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலை 8லேருந்து மாலை 5:30 வரைக்கும் ஒர்க்கிங் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து மெயிலும் அவங்க கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹார்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரிஜினல் அனுப்ப வேண்டாம், எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அட்ரஸ்டேட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சுட்டாலே போதும். திருப்பியும் நான் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/12/2020 ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18/12/2020 மாலை 5 மணி. சரிங்களா, உங்களுக்கான ஹார்ட் காப்பி ரிசீவுக்கான டேட்டு 24/12/2020 மாலை 5:30க்குள்ளே உங்களுடைய ஹார்ட் காப்பி அவங்கள்ட்ட ரீச் ஆகிருக்கணும். ஆஸ் யூஸ்வல் என்னவோ அவங்க சொல்கிறது தான், அதாவது லேட்டாக வந்துச்சுனாலோ இல்லை கரெக்டான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணாமல் இருந்தாலோ அப்ளிகேஷனை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏற்பட்ட டவுட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தவிர வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி வீடியோ வேணும்னாலும் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை கொடுக்க பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.